இப்படி ரொம்ப டைம் எடுத்து நம்ம கையால் தான் என்ன அழுதும் கையால் தான். ஆமாம், கம்பெனி உள்ளே போகாது. கவுண்டில் நாளை பக்கம் போடுங்க. நான் இது வந்து ஒரு முயற்சி தான், காலம் கடந்த முயற்சி. இன்னும் முன்னாடியே தொடங்கியிருக்கணும். இருந்தாலும் ஒரு வேளை இது வெற்றி அடைஞ்சதுன்னா இதுவே எல்லாருக்குமான ஒரு முன் உதாரணமாகவும் பாடமாகவும் இருக்கும். சரியா? ஒரு செய்தியை தெரிஞ்சுக்கிறது ஒன்று, தெரிஞ்சதில் சரியாக செஞ்சு வெற்றியை நோக்கி கொண்டுகிட்டு போனால் மட்டும்தான் அது எல்லாருக்குமான வழிகாட்டுதலாக இருக்கும். ஒன்று தோட்டம் நம்மளதில்லை, தோட்டத்தில் வந்து நம்மளால் செய்ய முடியறதில்ல. செய்ய வேண்டியவங்கள்ட்ட சொன்னாலும் அவங்களால சரியாக செயல்படுத்த முடியறதில்ல. இந்த காரணங்களால் வெற்றி அல்லது இழப்பு தொடர்ந்து வந்து வெற்றி இழப்போம் அல்லது இழப்பு அது மட்டும்தான் நம்மளுக்கு பரிசாக கிடைக்கும். அதனால் இந்த வெற்றிங்கிறத தொடர்றதுக்கு தொடர்ந்த முயற்சியும் அந்த கண்காணிப்பும் வேணும். பல தடவை நான் சொல்லியிருக்கேன், கண்காணிப்பு இல்லாத வெறுமனே உழைப்பு வந்து ஒரு காலத்திலையும் வெற்றியை கொண்டு வராது. நம்ம சரியாக செஞ்சுருக்கோம், அந்த வேலை முன்னோக்கி தான் நகருது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். நம்ம பாட்டே கடமையில் செஞ்சுட்டு போய் அதனால் பலனே கிடைக்கலன்னா திருப்பி நஷ்டத்தை தான் அனுபவிப்போம். நம்ம செய்கிற வேலையில் லாபம் கிடைச்சிருக்கா இல்லையாங்கிற கண்காணிப்பு அவசியம் இருக்கணும். அப்படி லாபம் கிடைக்கல அல்லது அது சரியாக வரலன்னா ஏன் வரல, அல்லது இந்த அடிப்படையை மாற்றணுமா, முறையை மாற்றணுமா அப்படின்னு யோசிக்கணும். சரியா? அதுபோல் தான் வெள்ளமே ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்? இன்றைக்கி வரைக்கும் பூமி தோன்றிய நாள்லேருந்து தண்ணீரை வடித்து கடத்திக்கிட்டு இருக்கோம். மேட்டில் இருக்கிற தண்ணீரெல்லாம் பள்ளத்தை நோக்கி நடத்துறது தான் வெள்ளத்தை ஒழிக்கிறதுன்னு நம்ம புரிஞ்சு வச்சுருக்கோம். உண்மை அது கிடையாது. ஏன்னா பூமி நீர் உறிஞ்சிற கோளாக இருக்குது. பூமி உண்டான நாள்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் பூமி தண்ணியை உறிஞ்சிற கோளாக இருக்கிறதுனால தான் எல்லா மர செடி கொடியும் உயிரோடு இருக்குது, புல் பூண்டு உயிரோடு இருக்குது. நம்மளும் மழை பெஞ்சு தண்ணி குடிக்கிறதுல பூமியில் ஓட்டப்பட்டு தான் தண்ணி குடிக்கிறோம். அப்போ பூமியை நீர் உறிஞ்சி தண்ணி அதிகரித்தா போகிறோம், சுலபமாக வெள்ளத்தை தடுக்க முடியும். சரியா? இந்த அடிப்படை நம்மளுக்கு புரியவே இல்லை. ஆனால் தண்ணியை கடத்தி அடிக்கணுங்கிற அறிவிலே இருக்கும். பூமியோட நீர் உறிஞ்சி திறனை அதிகரிக்க முடியும் அப்படின்னு கூட நம்மளுக்கு புரியல. உழுது காய வச்சதும் புஞ்சை கட்டமைப்புகளை ஏற்படுத்துறது எதுக்காக? ஆண்டு பூரா பெய்கிற நீரெல்லாம் பூமி உறிஞ்சிக்கணும், பூமியில் வைக்கிற மரம் செடி கொடி பத்திரமா இருக்கணும், மழை மேகங்களை உருவாக்கணும், மழையை பொழிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அந்த மாதிரி ஒரு அறிவே நம்ம மண்டையிலேருந்து எடுத்துட்டாங்க. சரியா? உலகத்திலேயே நீரை உருவாக்குறதுக்கு பரப்புகளை உயர்த்தணும், நல்ல உயரமாக. அப்போ தான் பூமியிலேருந்து வெப்பம் வெளியேறும். எப்போல்லாம் வெப்பம் அதிகரிக்குதோ அப்போல்லாம் காணா போகிற பொருளாக பூமியில் தண்ணி தான் இருக்குது. 100 டிகிரிக்கு மேலே வெப்பம் அதிகரித்தா உடனே பூமியை விட்டு வெளியில் போயிடுது. அதனால் அந்த தண்ணியை பூமியில் நிலைநிறுத்தினா தான் விதை முளைக்கிறங்குது, செடி உயிரோடு இருப்பாங்குது. ஏன்னா அதுதான் ஆற்றலை உள்வாங்குகின்ற வேலையை பயிர்களுக்கு கற்றுக் கொடுக்குது, வெப்பத்தை. சரியா? அந்த தண்ணீரை நிறுத்தணும்னா முதல்ல பூமியில் நீர் தங்குற அளவுக்கு வெப்பத்தை குறைக்கணும் பூமியில். அதுக்கு தான் வெப்பாத்தி குழியும் உழுது மண்ணை காற்றுல வளர்த்துறதும். அந்த மண் தான் உரமாகவே போகுது. தொழிற்புழுதி கச்சா உனக்கின் பிடித்தரும் வேண்டாதுங்கிறான். மண்ணை உரமாகவும் மாற்றலாம், எருவாகவே மாறுது மண். அது உலருது, வெப்பத்தை இழக்குது, காற்றுல இருக்கிற ஈரத்தை உறிஞ்சி நீராக மாற்றுது. சரியா? உப்பு பானை எப்படி மழைக்காலத்தில் நீரை உறிஞ்சி காற்றுல இருக்கிற ஈரத்தை உறிஞ்சி நீராக மாற்றி காட்டுதோ, அதுபோல் உலர வைக்கின்ற மண் ஈரத்தை உறிஞ்சிக்குது. அந்த மாதிரி வெப்பாத்தி குழிகளும் தோட்டத்தை பல அடி ஆழத்துக்கு ஆயிரக்கணக்கான டன் மண்ணை காய வைக்குது. அதுக்காக தான் அந்த குழி. இந்த தண்ணி நின்ன காலத்திலேயே, தண்ணி மறைஞ்ச காலத்திலேயே இந்த மாதிரி இந்த குழி எடுத்து நல்லா ஒரு அந்த வேர்கள் சுவாசிக்கிற மாதிரி ஒரு சூழலை உருவாக்கியிருந்தால் இது வந்து சுலபமாக ஒரு வேலை இன்னும் முன்னாடியே நடந்திருக்கலாம். இருந்தாலும் நம்ம இப்போ செஞ்சுருக்கிறோம். ஒரு வேளை உயிர் வரலாம், ஏன்னா நம்ம உத்தரவாதம் சொல்ல முடியல. வந்துச்சுன்னா இது வெற்றி. சரியா? அந்த அடிப்படையில் தான் சமமாக மட்டும் எடுத்துகிட்டு விட்டுருங்க போதும். அதாவது இந்த குழி அந்த தென்னையினுடைய வேறு மட்டத்துக்கு
அந்த வேர்கள் மூச்சு விடுறதுக்கு சுவாசிக்கிறதுக்கு தொடர் வசதியாக வாய்ப்பாக ஒரு குழி செங்குத்தாக எடுத்துருக்குறோம். பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு 1/2 அடி 3/4 அடி தான் ஆழம் கூட எடுத்துருக்குறோம். அந்த தென்னை உன்னுடைய பிள்ளையுடைய ஆழத்துக்கு சமமாக எடுத்துருக்குறோம். இது ஆனால் தரமட்டத்தில் வச்சாங்களா தரைக்கு கீழே எவ்வளோ ஆழத்தில் வச்சுருக்காங்கன்னு தெரில. இருந்தாலும் இந்த இடத்துல இந்த குழியை எடுத்துருக்குறோம். இதன் வழியாக அதுக்கு சுலபமாக குளிர்ச்சி உள்ளே இறங்குற வாய்ப்பு இருக்கும். இது ஒரு வேளை துளிர் வரலாம். சரியா, அந்த தொடர் பதிவில் பார்ப்போம். ஆனால் இது செத்து இவ்வளோ நாளாச்சு துளிரே வரலை. அதனால் அதனுடைய தாக்கு பிடிக்கும் திறனை இழந்திருக்கு. இருந்தாலும் ஒரு மூலையில் கொஞ்சோண்டு இன்னும் உயிர் தன்மை தெரியுது. அதுக்காக இதை பண்ணியிருக்கோம். தொடர்ந்து பதிவில் செஞ்சுப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த குழியில் தண்ணி நிற்கிது அப்படின்னு அர்த்தம். சரியா, தொடர்ந்து பார்ப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.